ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சட்டுன்னு செய்யக்கூட சுவையான ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 10 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சிக்கன் ஈரல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு ஈரல் பிடிக்கும், ஆனால் அதோட வாசனை பிடிக்காதனாலே சாப்பிட மாட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கலாம். சமைக்கும்போது கல் உப்பு சேர்த்து சமைக்கும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 1/2 hourல மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலை, அப்படியே டைரெக்டாக வானலியில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க, ஆனால் இதுக்கு எண்ணெயே தேவைப்படாது. ஈரல்லேருந்து வர தண்ணியை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோம். மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இதோட தயிர் சேர்க்கும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஈரல் மேக்னேட் பண்ண பவுல்லையே நான் கொஞ்சம் தயிரையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அதை இப்போ ஊற்றி நல்லா மிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கதால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதித்து வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எது கூட காம்பினேஷனாக வச்சு கொடுத்தாலும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும். சுவையான ஈரலை சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.